கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 52 5வது வசனம் வாசிக்கலாமா? தேவன் உன்னை என்றென்றுக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசல் தளத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்துல இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். ஆமென். இது யாருங்க? யார பத்தி பேசுறாரு இவரு? கேட்கவே பயமா இருக்குல்ல? பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப பயமா இருக்கு இந்த வசனம், இல்லைங்களா? இதுவரையும் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கறது இப்படியே தியானிச்சுட்டு வரோம். ஆனா நம்ம சங்கீதத்தை தொடர்ந்து தியானிக்கிறதுனால இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். இது யாரை பற்றி அப்படின்னா, நாவை பற்றி பேசுகிற ஒரு காரியம். தாவீது குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். தாவீது இங்க இருக்கார், அங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டே இருக்காங்களே சவுலுக்கு. அந்த மாதிரி சொல்றவங்க நாவை குறித்து. மற்றபடி யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்களோ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறாங்களோ, அந்த நாவுகளை குறித்து இங்கு தாவீது சொல்றாரு. என்னன்னா, நீ உன்னை அப்படின்னு நாவு உன்னை அழிச்சிருவார். உன்னை அவர் உன் வாசஸ்தலத்தில் இருந்து அப்படின்னா எங்க? நாவோட வாசஸ்தலம் என்னங்க? தொண்டை குழி இல்ல, அங்கிட்டே இல்லாதபடி அப்புறப்படுத்திடுவாருங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முதல் வசனம், கபடமுள்ள நாவை சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். நம்முடைய நாவை எதை விரும்புகிறது? சகல வார்த்தைகளையும் விரும்புகிறது. என்ன வார்த்தையை விரும்புகிறது? சங்கரிக்கிற சகல வார்த்தைகளை ஏன் விரும்பணும்? ஏன் பேசணும்? நாவு நல்ல ஔஷதம். நாவுடைய பேச்சு நல்ல ஔஷதமாய் மற்றவர்களுக்கு போய் காயம் கட்டுவதா மாறணும். அதுக்குதான் நாவு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை விட்டுட்டு உடைப்பதாக, மற்றவர்களை இடிப்பதாக இருந்தா அதுதான் சங்கரிக்கிறது, இல்லைங்களா? அந்த மாதிரி நாவு நமக்கு எதுக்கு? ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, ஆண்டவர் இந்த நாவு எனக்கு வேணாம். என்ன சொல்றாரு? கபடமுள்ள நாவா? அது என்னவா? கபடு நிறைந்த நாவு. இருதயத்துல உன்னை வச்சுக்கிட்டு நாவு வேற ஒன்றை பேசுகிறது. இருதயத்தின் நிறைவு ஓகை பேசணும். ஆனா அதை ஒடுக்கி என்ன பேசுதா? கபடத்தை பேசுது. அதுதான் ஆண்டவர் அருவருப்பா இருக்கிறார். அதற்காக தான் தாவீதுக்கு இவ்வளவு கோபம் வருது. 3வது வசனம் சொல்லுகிற, நன்மை பார்க்கலாம் தீமையும் யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கலாம் பொய்யையும் விரும்புகிறாய். நாவி எதை விரும்புதா? நன்மை பேசணும், அதை பேச மாட்டேங்குது. யதார்த்தம் பேசணும், அதை பேச மாட்டேங்குது. பொய்ய பேசுதான். அதனால அவ்வளவு கோபம் தாவீதுக்கு வருகிறது. அப்ப நாவதான் அப்படி சொல்லி பேசுறார். அந்த மாதிரி பேசப்படுகிற நாவுகளுக்காக தாவீது பேசிக்கொண்டிருக்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க நாக்க நீங்க கண்ணாடியில பாருங்க. இந்த நாக்குக்கு நீங்க கட்டளையிடுங்க. ஏசப்பாவோட ரத்தத்தை உங்க நாக்குல பூசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் நாவு உம்மை பற்றி பேசட்டும், உடைய மகத்துவங்களை பேசட்டும், ஔஷதமாய் மாறட்டேன் நாவு, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டேன் நாவு அப்படின்னு நாவுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? அப்ப இந்த நாவல தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பரலோகத்தை காட்டுகிற வாசல உங்க நாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு அந்த நாவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பேசுவோம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, தாவீது அந்த நாவை குறித்து இவ்வளவு கோபமான காரியங்களை பேசியிருக்கிறார். நாங்களோ இந்த நாவை குறித்து உம்மிடத்தை கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க நாவுகள் உங்க பிரியமான நாவுகளாய் மாறுவதாக, அந்த நாவில தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, அந்த நாவுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குவதாக. இப்படி இருக்கிற ஒவ்வொரு நாவலை கத்து தொட்டு திருப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க நாவுகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அதிசயங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் பலர் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களுக்காக காத்திருக்கிறவர்களும், பல தேவைகளின் நிமித்தமாய் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிறவர்களும் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புகின்றார். தூரத்தில் உள்ள உங்கள் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் சமீபமாக்கி தருகின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர்
எவ்விதமாய் அதிசயமான வழிகளில் ஆசிர்வதித்து நடத்துகின்றார் என்பதை குறித்து தியானிப்போம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களின் சிறையிருப்புகளை திருப்பி ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டுள்ளார். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கின்றோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார் என்று. இப்படியாக உங்களின் நீண்ட நாள் சிறையிருப்புகளை, அடிமையாக்கப்பட்டு வைத்திருந்த சுதந்திரங்களை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை திரும்ப பெற்று தருகின்றார். எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தீமைகளாக தீவிரித்து வந்ததோ அவைகளை நன்மைகளாக மாற்றுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தூரத்தில் இருக்கிற உங்களின் நன்மைகளை சமீபமாக்கி தருகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 4வது வசனத்தில், தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல சிறையிருப்பை திருப்பும் என்ற வசனத்தின்படி எவைகளெல்லாம் உங்களை முன்னேறி செல்ல விடாமல் தடைகளாய் நின்று சிறைப்படுத்தியதோ, ஆளுகை செய்ததோ அவைகளின் சீற்றங்களை, ஆரவாரங்களை, இரைச்சல்களை வெள்ளத்தை போல அடித்துக்கொண்டு ஓடும்படி செய்து நன்மைகளை சுதந்திரிக்க கட்டளை கொடுக்கின்றார். மேலும் நீங்கள் கடந்து போகின்ற கண்ணீரின் பாதைகளில், கலக்கமான சூழ்நிலைகளில், குழம்பிக் கொண்டிருக்கின்ற காரியங்களில் அவற்றை மேற்கொள்ளுகிற பலனை, கிருபையை கொடுத்து பயத்தை, திகிலை விலக்கி உங்களை நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் மேல் அதிகாரியாக வைத்து அவற்றை தகர்த்து எரிகிற வல்லமையை தந்து உங்களை ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி கம்பீரமான அறுவடையை காணும்படி செய்கின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, விதையை அழுது கொண்டு சுமந்து போகிறான், ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புகிறான் என்று. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராய் காணப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்கள் சிறையிருப்புகளை திருப்பி கம்பீரத்தோடே நன்மைகளை அறுவடை செய்கிறவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசுவை இதுவரையில் அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். நன்மையான ஈவுகளை பெற்று சமாதானத்தோடு காணப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையின் நிலைமை என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பணத்தையோ செல்வாக்கையோ சார்ந்ததல்ல. இது முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய எல்லைகளில் பெருக்கம், உங்கள் ஆசீர்வாதங்களிலும் பெருக்கம், உங்கள் பொருளாதாரத்திலும் பெருக்கம், உங்கள் ஊழியங்களிலும் பெருக்கம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய வாகனங்களிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், என் எல்லையை பெருக செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என் வியாதிகளை நீக்குவார், என் கடன் சுமை பாரங்களை போராட்டங்களை நீக்குவார் என்று அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.